வணக்கம் நேர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். மனிதனுடைய உடல்ல நகம் மற்றும் முடி இந்த இரண்டு பாகங்களை தவிர உடல் உறுப்புகள் பல இடங்களிலும் இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவு இருக்கு. ஆனா இந்த புற்றுநோய் வந்ததனுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை கண்டறிஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக முழுமையாக இந்த புற்றுநோயை குணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த தொழில்நுட்பத்தில் ரொம்பவே அதிகமாக இப்போதைய காலகட்டத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட வித்தியாசமான இடங்கள் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய்கள் தொடர்பாகவும் அதுக்கு இப்போதைய ட்ரெண்டில் என்னென்ன புதுசான வித்தியாசமான தொழில்நுட்பங்கள் மூலமாக சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் பேசலாம். இந்த வாரம் நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் சிறுநீரகம் மற்றும் அது தொடர்பாக அது சம்பந்தப்பட்ட அந்த உறுப்புகள் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கும் அது தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போதைய ட்ரெண்டில் என்னென்ன நவீனமான சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவும் டாக்டர் ராகவன் சிறுநீரக புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வெல்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே இந்த சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த உறுப்புகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வெளியில பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஆண்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சரி. பொதுவாகவே இந்த ஆண்களுக்கு இந்த சிறுநீரகம் மற்றும் இந்த சிறுநீரகம் சார்ந்த பகுதிகளில் எதனால முதல்ல இந்த புற்றுநோய் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, முதல்ல அதிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம். புற்றுநோய் அதாவது கேன்சர்னு சொல்கிறது முன்ன காலத்தை விட இப்போ அதிகமாகிடுச்சுங்கிற சொல்கிறத விட நாங்கள் அதிகமாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது முன்னாடி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் முற்றின நிலையில் கண்டுபிடிச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிற காலம் வந்துட்டது. இதை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் உண்டு. எல்லா புற்றுநோய்க்கு இருக்கிற பல காரணங்கள் மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட உறுப்புகள் புற்றுநோய்களுக்கும் காரணங்கள் உண்டு. இதில் முக்கியமாக சொல்ல போகிறது ஒன்று தான், ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் ஒரு சராசரி இண்டிவிஜுவலுக்கு புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை விட புகைப்பிடிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. எஸ்பெஷலி சிறுநீரகப்பை மற்றும் புராஸ்டேட் சுரப்பி, ஆண்குறி, இதை சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு புகைப்பிடித்தல் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால் டேக் ஹோம் மெசேஜாக இப்போயே சொன்னோன்னா புகைப்பிடித்தல் யார் செஞ்சாலும் நிறுத்திடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டேக் ஹோம். நிச்சயமாக நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் எந்த பிரச்சனையை பற்றி நம்ம விவாதித்தாலும் அதில் முதல் ஒரு காரணமாக சொல்லக்கூடியது இந்த புகைப்பழக்கத்தை தான். ஸோ நிச்சயமாக மறுபடியும் நம்ம இந்த வாரமும் புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் இந்த புற்றுநோயும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக புகைப்பிடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக இந்த சிறுநீரகங்களில் சிறுநீரக கல் வருது ரொம்பவே சாதாரணமான விஷயமாகிருச்சு, அல்லது வேறு ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் வரும். ஸோ இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய இந்த சாதாரண கல்லாகட்டும் சாதாரண கட்டிகளாகட்டும் அதுக்கும் புற்றுநோய் கட்டிகள் தான் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? கல் வரது பன்மடங்கு காமன் சிறுநீரக புற்றுநோயை விட. அதனால் எல்லா கல் பேஷண்ட்டும் சிறுநீரக புற்றுநோய் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஆகவும் மாட்டாங்க. அதாவது யாருக்காவது ரொம்ப பெரிய கல் சிறுநீரகத்திலேயே பல வருஷங்களை தங்கினா மட்டுமே ஒரு வித்தியாசமான புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கல் இருக்கிறவங்களாம் எனக்கு புற்றுநோய் வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீரகத்தில் புற்றுநோய் கட்டியும் உண்டு, புற்றுநோய் இல்லாத கட்டியங்களும் உண்டு. ஸோ இப்போ மாடர்ன் ஸ்கேன்ஸ், சிடி ஸ்கேன் எஸ்பெஷலி இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த விட இப்போ இருக்கிற ஸ்கேன் ஓட குவாலிட்டி பன்மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்கேனை வச்சே பெரும்பாலும் அதாவது 80, 90, 95% நம்ம சொல்லிடலாம் இது புற்றுநோய் இல்லை புற்றுநோய் இல்லை அப்படிங்கிறத. அதை தவிர சில ஸ்பெஷல் ஸ்கேன்ஸ் லைக் எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் இதெல்லாமும் கூட ஒரு சில நேரத்தில் உபயோகப்படுத்துவோம். ஆனால் நாங்கள் பெரும்பாலும் உபயோகப்படுத்துறது சிடி ஸ்கேன் மட்டும்தான். பொதுவாகவே இந்த சிடி ஸ்கேன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒருவேளை புற்றுநோய் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் மருத்துவர்கிட்ட நம்ம போய் கேட்கறது. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த உறுப்புகளில் ஏன்னா இதில் அதிக அளவு பேர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன போய் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான உறுப்புகளில் எப்படி நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறது? நான் உங்கள் கேள்வியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். ஒன்று, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, செல்ஃப் எக்ஸாமினேஷன், இது ரெண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு டச் பண்ணலாம். இப்போ சிறுநீரக பை சம்மந்தப்பட்ட புற்றுநோய் இல்லை ப்ராஸ்டேட் சுரப்பி புற்றுநோயை பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிக்க முடியாது. ஆனால்
ஒரு பேஷண்ட்டுக்கு யூரினில் blood வந்தாலோ இல்லை சிறுநீரக தன்மை, அதாவது எவ்வளோ தடவை யூரின் போகிறேன், எவ்வளோ தடவை போகிறேன், அது மாதிரி வித்தியாசங்கள் ஏற்பட்டாலோ, நான் எப்போது இருக்கிறத விட அதிகமாக நான் போகிறேன், எப்போது இருக்கிறத விட கடுக்குது ரொம்ப அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை யூரின் போகிற ஸ்பீடு கம்மியானாலோ, இதெல்லாமே ஒரு அறிகுறி, நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான. எஸ்பெஷலி நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, ஹெமச்சூரியா, அதாவது யூரினில் blood வந்ததுன்னா அவசியம் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்குறி மற்றும் டெஸ்டிஸ் விரை. இதை வந்து எங்களோட அட்வைஸ் யூஸ்வலி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் குளிக்கும்போது எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு கட்டி இருந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அணுகுங்க. இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸ். ஆனால் டேக் ஹோம் மெசேஜ் ஒன்ஸ் அகெயின் என்னென்னா, ஹெமச்சூரியா யூரினில் blood இருந்ததுன்னா உடனே உங்கள் டாக்டரை அணுகவும். அதை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க. டாக்டர், பொதுவாகவே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில சமயம் இந்த புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால புற்றுநோய் வரதுக்கான, அதாவது வாட் வி கால் எண்டோக்ரைன் இன்டியூஸ் கேன்சர்ஸ், ஹார்மோன் இன்டியூஸ் கேன்சர்ஸ்னு ஒரு பெரிய, நீங்கள் சொன்னது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ரொம்ப பிரபலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் எண்டோமெட்ரியல், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ஓரளவு ஹார்மோன் ரிலேட்டட் புற்றுநோய். அதாவது ப்ராஸ்டேட் கிளாண்டில் வர புற்றுநோய்க்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு பரவலான எங்கள் மத்தியில் மெடிக்கல் சயின்ஸில் வந்து பேசப்படுறது. ப்ராஸ்டேட் கேன்சர்னு வந்ததுன்னா அதுக்கு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பகுதியே. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேன் காஸ் ப்ராஸ்டேட் கேன்சர். இதில் விஷயம் என்னென்னா, பேஷண்ட்டாக நாங்கள் என்ன டாக்டர் பண்ண முடியும், இதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணி தடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. இதில் வந்து பேஷண்ட்டாக பண்ணி தடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து அதாவது ஒரு ஃப்யூச்சர் ரிசர்ச்சில் நாங்கள் வந்து இது கரெக்டாக எந்த ஹார்மோன் இதை கேன்சர் இன்டியூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கான வழிகளை கொண்டு வரலாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் அதோட மேனிப்புலேஷன் தான். நிச்சயமாக இந்த சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகப்பை, புரோஸ்டேட் சுரப்பை, இந்த மாதிரியான பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய்கள் தொடர்பான பல சந்தேகங்களை டாக்டர் ராகவன் நமக்கு அழிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவரிடம் பேசுவதற்கு முன்னாடி நேயர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை கூட கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், பொதுவாகவே இந்த புற்றுநோய் கட்டிகள் அப்படின்னு சொன்னாலே வலி ஏற்படுத்தாமல் நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகள் தான். ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா ஒருவேளை வலி ஏற்படுத்தும். ஏன்னா இந்த சிறுநீரக பையில் ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அந்த யூரின் கிளாண்ட்ல இருந்து வெளில வரப்ப ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கட்டிகள் ஏதாவது வலியை ஏற்படுத்தும்? இருக்கலாம், நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட். வலியோடையும் வரலாம், வலி இல்லாமையும் வரலாம். ஆனால் பெரும்பாலான பேர் வந்து யூரினில் blood வரும்போது வலி இல்லாமல் வந்ததுன்னா, அதாவது வலி இல்லை, யூரின் போனால் blood வந்தது, பெயின்லெஸ் ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னோன்னா புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பன்மடங்கு அதிகம்னு அர்த்தம். அதே யூரின் போகும்போது blood வந்தது ஆனால் வலி இருந்தது அப்படின்னா அது பெரும்பாலும் ஒரு இன்ஃபெக்ஷனை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ரைட்டு, வலியோடையும் வரலாம், ஆனால் வலி இல்லாமல் வர்றது தான் பெரும்பாலானதுமே ஆறுது. வலி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் போய் டாக்டரை பார்க்கறது ரொம்ப அதுக்குரிய டெஸ்ட்டுகளை செஞ்சாகும். தொடர்ந்து குரு என்ற நேயர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. எனக்கு வயசு 28 வயசு ஆகுது சார். சரிங்க. சிறுநீரகத்தில் வந்து முதல்ல ஒரு 2013 பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு யூரின்ல இது வந்துச்சு சார், அதாவது பிளட் சேர்ந்து வந்துச்சு சார். சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, தொடர்ந்து நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க. ஆமாங்க சார். அதுக்கடுத்து அந்த பிளட் வந்து நின்றுச்சு சார். சரிங்க. அப்போ வந்து யூரின் நல்லா ப்ரெஷராக இருந்துச்சு சார். சரிங்க. இப்போ வந்து விட்டு விட்டு வருது சார், அடக்கி அப்புறம் மறுபடியும் வந்துடுது, அப்படியே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு சார். சார் குரு சார், யூரினில் வந்து பிளட் ஒரு முறை வந்தாலும் சரி, பல முறை வந்தாலும் சரி, அதுக்கு உரிய சில டெஸ்ட்டுகள் செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஸ்கேன், ஒரு கேமரா டெஸ்ட், சில யூரின் மற்றும் ரத்த டெஸ்ட் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் பிரகாரம் என்னோட அட்வைஸ், தயவு செஞ்சு உங்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு யூராலஜி டாக்டரை அணுகி இந்த டெஸ்ட்டுகளை செஞ்சுக்கோங்க. அது மாதிரி செய்கிறதுனால ஒரு மனசாந்தி,
ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட முதல்ல கண்டுபிடிச்சி தீர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனசந்தி தான். ஸோ தயவு செஞ்சு செஞ்சுக்கங்க அதை. தொடர்ந்து சூர்யா என்ற நேயர் வேலூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சூர்யா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நீங்க உங்க சூர்யா நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க, போன்ல பேசுங்க. ஆமாங்க. ஹலோ. சொல்லுங்க சார். வேற ஒண்ணுங்க, எனக்கு யூரினல் அடிக்கடி போகுதுங்க. சரிங்க. போனோம்னா 2 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வருதுங்க. சூர்யா, மாஸ்டர் செக்அப் பார்த்தேன். உங்க வயசு என்ன சூர்யா? 66ங்க. நீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. சூர்யா சார், உங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவருக்கு ப்ராஸ்டேட் சுரபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு டாக்டர் அணுகி அவரை எக்ஸாமின் பண்ணணும், உங்களை பிஎஸ்ஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஒரு யூரோஃப்ளோன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். மருந்து கொடுத்தானா நிச்சயமாக உங்களோட சிம்டம் இம்ப்ரூவ் ஆகும். டாக்டர், பொதுவாகவே இந்த மாதிரியான இந்த சிறுநீரகம் தொடர்பான பல உறுப்புகள்லையும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதில் வெளியில் சொல்கிறதுக்கு அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தயக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ முதல்ல எப்படி நம்மளுடைய அந்த தயக்கத்திலேருந்து வெளியில் வந்து நமக்கான பிரச்சனைகளை மருத்துவர்கிட்ட சொல்கிறது? நமக்கு ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே எனக்கு ஒன்றுமே ஆகாது, இன்வின்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபீலிங் உண்டு. அதே சின்ன வயசில் இருக்கும்போது, வயசாகும்போது அந்த ஃபீலிங் நம்ம கண்டினியூ பண்ணுது. ரெண்டாவது பிரச்சனை வந்து நம்ம சொன்னால் நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ, நம்ம வேலையை விட்டுட்டு அனுப்பிச்சிருவாங்களோ, நமக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுமோ, இன்செக்யூரிட்டி. இது 2 தான் முக்கியமான காரணம். ஒரு பேஷண்ட் வந்து வெளியில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லாமல் இருக்கிறது காரணம் இதுதான். எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறது, இல்லை எனக்கு இன்செக்யூராக இருக்கிறது. என்னோட ஒரே அட்வைஸ் என்னென்னா, உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களையும் உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்தினரையும் பார்த்துக்க முடியும். அதனால் அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முதல் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தோம்னா குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிடுச்சு. இப்போ மெடிக்கல் சயின்ஸோட அட்வான்ஸ்னால் குணப்படுத்திடலாம் பல விஷயங்களை. அப்படி இருக்கும்போது நீங்கள் தயக்கம் இல்லாமல் வெளியில் வந்து சொல்லணும். நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிறீங்களோ இல்லையோ, ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய தயக்கத்தை தாண்டி வந்தோம்னா தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. அடுத்ததான் முகமது தஞ்சையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ராஜேஷ் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் டாக்டர் சார். வணக்கங்க. நான் ராஜேஷ் தரமையிலேருந்து கால் பண்ணுறேன். வணக்கங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சுகர் வந்துடுச்சு. ஓகே. சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தேன். ஓகே. சரிங்களா? அப்போ பார்த்து அவங்க டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நார்மலாக ஓரளவுக்கு நார்மல் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஓகே. அப்போது சுகர் இருக்கும்போது நிறைய அடிக்கடிக்கு யூரின் போயிட்டே இருந்ததுல ஓகே எனக்கு பயமாக இருந்தது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, இப்போ அடி வயிறு இந்த இதெல்லாம் வந்து யூரின் போடுறதுலாம் கொஞ்சம் வலி இருக்க மாதிரி இருந்தது. ஓகே. நான் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா வலி வந்து இப்போ அந்த கீழே இருக்க விதையிலேருந்து அடி வயிறு வரைக்கும் வலிக்குது. சிறுநீரக பாதையில் கல் இருக்கும், அதனால தான் வந்து உங்களுக்கு அது மாதிரி வலிக்குது. வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ராஜேஷ், உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா டாக்டர் சொன்ன மாதிரி கல்லாக இருக்கலாம். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஸ்கேன் மற்றும் யூரின் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்குரிய வைத்தியத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்கணும். நிச்சயமாக நீங்கள் ஸ்கேனும் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு போய் உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சிறுநீரகம் வேணால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு 3 மாதமாக எனக்கு அந்த சுகர் இருக்கிறதுக்கு இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படுறதுனால எதுவும் சரியாக போகாது ராஜேஷ். நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு யூரின் டெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், எது பாதிச்சிருக்கு எது பாதிக்கலை அப்படின்னு. ஸோ அதனால் பயப்படாமல் உடனே பரிசோதனை செஞ்சுக்கோங்க. பயப்படுறதுனால ஒன்றும் சாதிச்சிட முடியாது. கண்டிப்பாக பயம் இல்லாமல் இப்போதைய மாடர்ன் ட்ரெண்டில் வந்து பல வித்தியாசமான இந்த டயக்னாசிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பல வித்தியாசமான அந்த பரிசோதனைகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைய ட்ரெண்டில் இருக்குது. தொடர்ந்து தஞ்சாவூர்லேருந்து சர்தார் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சர்தார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ டாக்டர். வணக்கங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. சரிங்க. 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே.
அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பட் எனக்கு சுகர்லாம் இருக்கு. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஆப்ரேஷன் வந்து அதாவது எப்படின்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் உங்களுக்கு சிம்டம் அதாவது கஷ்டங்களை ஏற்படுத்தினா ஆப்ரேஷன் பண்ணணுங்க. முதல்ல டாக்டர் உங்களுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரையிலையும் வேலை செய்யலை அப்படின்னா தான் ஆப்ரேஷனுக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு பிளட் டெஸ்ட் ஒரு பிஎஸ்ஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துக்கங்க. அந்த பிளட் டெஸ்ட் நார்மலாக இருந்ததுன்னா உங்கள் மருந்து மாத்திரையில் நீங்கள் பெட்டர் ஆகலைன்னா ஆப்ரேஷன் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக. தொடர்ந்து வேலூர்ல இருந்து விஜயலட்சுமி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு வார காலமா வந்து சிறுநீர் போயிட்டே இருக்கு, தூக்கத்துலையும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படி. ஓகே. அதை நேற்று டாக்டர் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். டாக்டர் சொன்னாரு இன்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்றாரு. ஏதாவது டெஸ்ட் எடுக்கலாங்களா? இன்ஃபெக்ஷனாக இருக்கலாமா? நிச்சயமாக. நீங்கள் வந்து யூரின் கல்ச்சர்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிவிட்டு டாக்டரை உங்களை பார்த்து டாக்டரிடம் போய் பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வேறு ஒரு பிரச்சனை, இன்கான்டினன்ஸ்னு ஒரு பிரச்சனை இருந்தாலோ அதுக்குரிய மருந்து கொடுப்பாங்க. இன்ஃபெக்ஷனுக்குனா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, இன்கான்டினன்ஸ்க்கு வேறு மருந்து இருக்குது. ஸோ எந்த மருந்துங்கிறத இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. தொடர்ந்து சென்னையிலேருந்து லோகநாதன் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் லோகநாதன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம். எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னியில் ஒன்று கல் இது சால்ட் உப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். யூரின் வந்து ஒன்று உட்காந்தால பிளட்டு மாதிரி மொத்தம் போயிட்டே இருக்கும். சரி சரி. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னா அது உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு. சரி. அப்புறம் இங்கே மெட்ராஸுக்கு வந்து பார்த்தேன். மெட்ராஸில் வந்துட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு ஒரு மாதமாக கண்டினியூஸ் சாப்பிட்டேன். அது சரியாயிடுச்சு. சரிங்க. அது இப்போதைக்கு ஒன்றும் தெரியல, நல்லா இருக்குது. ஆனால் அது அதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு கேட்குறேன். நீங்கள் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி சரியாக வேலை செய்யலையோ இல்லை ப்ரீஃபாக ஒரு சில நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்திருக்கு. இதுக்கு வந்து முக்கியமானது சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களோட உப்பை கம்மியாக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிளட் ப்ரெஷரோ இல்லை சுகரோ இருந்தால் அதை கண்ட்ரோல் நல்லா பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். நிச்சயமாக நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பார்த்த டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற டெஸ்ட்டையும் பிளட் ப்ரெஷர், சுகர் மற்றும் சிறுநீரக டெஸ்ட்டை செஞ்சுக்கணும். தொடர்ந்து பிரேம் என்று நேயர் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரேம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். ஹலோ சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், 2013 வந்து எனக்கு ரைட் சைட் ஸ்டோன்லாம் கல் வந்துருச்சு. 2013 எனக்கு கல் ஸ்டோனில் வந்துருச்சு சார். அப்போ யூரின் மூலம் வெளியே ஏறிடுச்சு. சரி. இப்போ 2015 திரும்படி வந்துச்சு, ஜூலை மாதம் வந்துச்சு. சரி. அப்புறம் யூரின் மூலம் வெளியே வந்துருச்சு. யூரின் பிளட் வந்ததெல்லாம் வலி எதுவுமே வரல. சரி. இப்போ எனக்கு 1 வருஷம் ஃப்ரீயாக இருக்குது. திரும்பி எனக்கு மாதிரி ப்ராப்ளம் பெருசாக வருமா? கல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அ ஸ்டோன் ஃபார்மர் இஸ் அ ஸ்டோன் ஃபார்மர் ஃபார் லைஃப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தடவை கல் வந்துச்சுன்னா திருப்பி கல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதுக்குரிய ஸ்டெப் என்னென்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை தவிர ஸ்டோன் திருப்பி வரத்துக்கான சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களுக்குரிய டெஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களோட யூராலஜி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில டெஸ்ட்டுகள் பண்ணி பாருங்கள். வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல் வந்து சின்ன சைஸில் இருக்கும்போதே ட்ரீட் பண்ணுறது ஈஸி. பெருசாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வித்தியாசப்படும், பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படும். அதனால் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணிக்கிறது உச்சிதம். கண்டிப்பாக டாக்டர். தொடர்ந்து இப்போ இந்த புற்றுநோய் ஏற்பட்டாலே அதோட டயக்னோசிஸில் ஒரு இது வந்து நீடில் பயாப்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறுநீரக பைகளில் இந்த நீடில் பயாப்சி பண்ணுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. பிகாஸ் இது வேறு ஏதாவது பகுதிகள்னா ஓகே, அதில் இருக்கக்கூடிய கட்டிகளை நம்ம ஈஸியாக எடுத்துலாம். பட் ஆனால் இந்த மாதிரியான பகுதிகள் ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த நீடில் பயாப்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த சிறுநீரகம் கிட்னியில் பார்த்தோம்னா சிடி ஸ்கேனோட அக்யூரசி ஆஃப் டயக்னோசிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து அதுக்கு நீடில் பயாப்சி பெரும்பாலான சமயம் தேவைப்படுறதில்ல. எப்பயாவது நாங்கள் இது வந்து கேன்சர் இல்லை, ஆனால் இது என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீடில் பயாப்சி பண்ணுறோம். இல்லைன்னா யூஸ்வலாக பண்ணுறதில்ல. அடுத்தது ப்ராஸ்டேட் சுரபிக்கு வந்து நீடில் பயாப்சி தான் பேசிக்.
கேன்சர்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணோன்னா நிச்சயமாக நீடில் பயாப்சி பண்ணோம். இப்போ பல நேயர்களுக்கு என்ன நினச்சிக்குவாங்க, பொதுமக்கள் நீடில் பயாப்சி பண்ணால் கேன்சர் பரவிடும் அப்படின்னு ஒரு 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 ஃபீலிங் உண்டு. அது வந்து அட்லீஸ்ட் இந்த ஃபாரத்தில் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நீடில் பயாப்சி பண்ணால் கேன்சர் பரவாது. அதனால் தயவு செஞ்சு அதை செய்யறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. பயாப்சி பண்ணுறதுனால கேன்சர் பரவிடுங்கிறது ஒரு மித், ஒரு அது உண்மை கிடையாது. அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விதமான பயாப்சி டெக்னிக் உண்டு. ஆனால் பயாப்சி இல்லாமல் இல்லை நாங்கள் கேன்சர் அப்படின்னு நாங்கள் ஷுவராக இல்லாமல் பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம். அதனால் பயாப்சிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். சில உறுப்புகளுக்கு பயாப்சி தேவையில்லை. அதாவது கிட்னி, அது நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான கட்டிகள் வந்து சிடி ஸ்கேனில் தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி விரைப்பகுதியில் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னா கேன்சராக இருந்ததுன்னா 99% காட்டிடும். ஸோ அதனால் அவ்வளோ ஹை டயக்னாஸ்டிக் அக்யூரசி இருக்கும்போது அதுக்கு பயாப்சி தேவையில்லை. தொடர்ந்து சென்னையிலிருந்து தமிழ்ச்செல்வி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நீங்கள் இணைப்பில் வந்துட்டீங்க. சார் வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டோன் இருந்தது, கிட்னியில் ஸ்டோன் இருந்தது சார். சரிங்க. 4 mm இருந்தது, அப்போ வந்துட்டு 4 mm இருந்தது. சரி. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், இல்லைங்க சார், மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டா சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யூரின்ல வந்து பிளட் வர ஆரம்பிச்சதுங்க சார். சரி. டாக்டர்கிட்ட போனோம், அப்போ வந்துட்டு மருந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ கால் பாதெல்லாம் எரிச்சலாக இருக்குங்க சார், யூரின் போனால் எரிச்சலாக இருக்குங்க சார். அம்மா நீங்கள் அதாவது நான் முன்னாடி ஒரு நேருக்கு சொன்னது தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை கல் வந்ததுன்னா திருப்பி கல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து இப்போ யூரினில் பிளட்டு வேறு போயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் ஒன்று பண்ணணுங்க. அது பண்ணோம்னா ஸ்டோன் இருக்கா இல்லையா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்திடும். அது தவிர ஒரு யூரின் கல்ச்சர்னு ஒன்று பண்ணணும். அது ரெண்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஏதாவது இந்த டெஸ்ட்டில் ஏதாவது வித்தியாசமாக கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தியாசமான சந்தேகங்கள், ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ, இந்த வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு வழிகோலுமோ அப்படின்னு சொல்லி மாதிரியான சந்தேகங்கள். டாக்டர், பொதுவாகவே ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நிறைய விஷயங்களில் நம்ம பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்களுக்கு தான் இந்த புற்றுநோய் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாமா? அப்படி இருந்ததுன்னா எத்தனை வயசுக்காரங்க கண்டிப்பாக இந்த புற்றுநோய் தொடர்பான பரிசோதனைகள் எடுத்துக்கணும்? புற்றுநோய் வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் பல பேருக்கு உண்டு. அதே மாதிரி புற்றுநோய் வந்து சில ஏஜில் தான் வரும் அப்படிங்கிற எண்ணமும் உண்டு. இது ரெண்டுத்தையும் வந்து ஓரளவு உண்மை இருந்தால் கூட மற்ற வயசில் வரக்கூடாதுன்னு கணக்கெல்லாம் கிடையாது. ஸோ ப்ராஸ்டேட் சுரபி புற்றுநோய் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரணும். ஆனால் நான் 42 வயசில் இருக்கிறவங்களுக்கு நான் பார்த்துருக்குறேன் நான். அதே மாதிரி சிறுநீரக புற்றுநோய் வந்து பெரும்பாலும் 40-50 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் 23 வயசு பையனுக்கும் நான் வைத்தியம் பார்த்துருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு சிம்டம் இருந்தது இல்லை ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்குரிய டெஸ்ட்டுகளை பண்ணி பார்த்துக்கிறதுல தவறு இல்லை. ஏன்னா பெரும்பாலும் கேன்சர் வந்து ஒரு ஏஜில் வரும்னு நம்ம சொன்னால் கூட மற்ற ஏஜில் வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. ஸோ எப்போ வேணால் வரலாம். ஒரு ஏஜ் குரூப்புன்னு பார்த்தோம்னா சிறுநீரக புற்றுநோய் 40 to 50, ப்ராஸ்டேட் வந்து 60க்கு மேலே, சிறுநீரக பை வந்து 60க்கு மேலே, விரை சம்மந்தப்பட்ட புற்றுநோய் 20லேருந்து 40, ஆண்குறி சம்மந்தப்பட்ட புற்றுநோய் 60-70க்கு மேலே. இதுதான் நம்ம பெரும்பாலும் வயசை பொறுத்த வரைக்கும் சொல்லுறது. ஆனால் மற்ற வயசில் வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. உங்களுக்கு எப்போ சந்தேகம் இருந்தாலும் ஒரு டாக்டரை அணுகி ஒரு செக்அப் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. வயது, இந்த ஏஜ் ஃபேக்டர்னால என்னென்ன பாதிப்புகள்? ஸோ சில சமயங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய்கள்லாம் வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு அதிக அளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க அப்படிங்கிற வித்தியாசத்தில் இந்த சிறுநீரகம் மற்றும் இந்த புரோஸ்டேட் சுரப்பியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிரெஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் வந்து ஹார்மோன் இன்டியூஸ் கேன்சர். அதே மாதிரி நம்ம ஈக்குவலண்ட்டாக பார்த்தோம்னா ப்ராஸ்டேட் சுரபி தான் சொல்லணும். சிறுநீரகத்தை வந்து அவ்வளோவா சொல்ல முடியாது. ப்ராஸ்டேட் சுரபியில் வர புற்றுநோய்க்கு நான் முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹார்மோன் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. பட் டெஃபினெட்லி தேர்.
இன்ட்ரெஸ்டிங்லி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு வித்தியாசங்கள் அவ்வளோவா தெரியல எங்களுக்கு. ஏன்னா பெரும்பாலான ப்ராஸ்டேட் சுரபி பேஷண்ட்ஸ் வந்து புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து 60 வயசுக்கு பக்கத்தில் தான் வர்றாங்க. அதில் வந்து கல்யாணம் ஆகாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான். ஸோ ஜென்ரலி ப்ராஸ்டேட் சுரபியோட பிரச்சனை வந்து லேட்டாக வருது. வெசஸ் மார்பக புற்றுநோய் வந்து மச் early 20லேருந்து 40. ப்ராஸ்டேட் சுரபி வந்து 60க்கு மேலே. Marriage as an influencing factor on prostate gland tumor is low. ஓகே ஓகே. தொடர்ந்து உமாபதி என்ற நேயர் சென்னையிலேருந்து நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கால் வந்து ஸ்வெல்லிங் ஆயிருந்தது சார். ஹலோ. நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கால் ஸ்வெல்லிங் ஆயிருந்தது. சரி. ஹலோ. டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணா யூரின் வந்து இது யூரின்ல வந்து புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி. அதுக்காக வந்து டேப்லெட் எடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் டாக்டர் வந்து ரினல் பயாப்சி பண்ணணும்னு சொல்றாரு. நீங்கள் நிச்சயமாக செஞ்சுக்கணும் சார். ஏன்னா உங்களுக்கு வந்து ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு, அதாவது கிட்னி வேலை செய்கிறது கம்மியாகுது, அந்த அந்த நிலைமை தான் உங்களுக்கு. நீங்கள் நெஃப்ராலஜி டாக்டர் நிச்சயமாக பார்க்கணும், ரீனல் பயாப்சி பண்ணணும். ஏன்னா பயாப்சியில் சில ஃபைண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சில மெடிசன்ஸை மாற்றலாம். அந்த மாற்றுறதுனால உங்களோட சுச்சுவேஷன் நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அதை செஞ்சுக்கிறது கரெக்ட். கண்டிப்பாக. தொடர்ந்து முகமது என்ற நேயர் சென்னையிலேருந்து நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் முகமது, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு இயற்கையிலே ஒரு ட்ரிப்பு சிறுநீரகத்திலிருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். கட்டி இருக்குன்னு சொல்லி அது வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. சரி. இது வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லை. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்டி மாதிரி வந்து விழுந்தது, ரொம்ப வலிச்சுது. கட்டி வந்து விழுந்ததுக்கு அப்புறம் பிளட் வந்தது, மாத்திரை சாப்பிட்டா நெங்கிடுது. ஆனா இப்ப நீர் போகும்போது கருப்பு இருக்குது. என்ன சார் இதெல்லாம்? சார் நான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யூரினில் ரத்தம் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் பண்ணணும். ஹெமச்சூரியா டெஸ்ட்டுன்னு பேர். நீங்கள் வலிச்சு ரத்தம் வந்தாலும் சரி, வலிக்காமல் ரத்தம் வந்தாலும் சரி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மற்றும் ஒரு சிடி ஸ்கேன், ஒரு கேமரா டெஸ்ட், இதை வந்து செய்யறது அவசியம். தொடர்ந்து பரிசோதனைகள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிசோதனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலேருந்தே தெரியுது. டாக்டர், இப்போ பொதுவாக புற்றுநோய்கள் அப்படின்னு சொன்னால் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 4 வரைக்கும் மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பகுதிகளிலும் இந்த 4 ஸ்டேஜ் புற்றுநோய்கள் இருக்கிறதா? எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஈஸியாக க்யூர் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எல்லா கேன்சருக்குமே அந்த ஸ்டேஜிங் உண்டு ஜென்ரலாக. ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர், அதாவது ஸ்டேஜ் 1, 2 ரேஞ்சில் இருக்கிற கேன்சர் வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போது ஒரு ப்ராஸ்டேட் சுரபி எடுத்துக்கலாம். ஸ்டேஜ் 1 அப்படின்னு இருக்கிற ப்ராஸ்டேட் கேன்சரை பார்த்தோம்னா அதுக்குரிய சரியான வைத்தியம் செஞ்சோம்னா 95% குணப்படுத்துறதுக்கான சான்ஸ். இது வந்து ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி புற்றுநோயினாலே இறந்துடுவார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இதோட இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஏர்லி ஸ்டேஜ் பொட்டென்ஷியலாக க்யூர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அதனால் எந்த புற்றுநோயுமே ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப எசென்ஷியல். அதே நேரத்தில் ஒரு லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஐயோ கண்டுபிடிச்சிட்டோமே, நம்ம உயிருக்கு பாதிப்பு வந்துடுமேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரேடியோதெரப்பியாக இருக்கட்டும், சர்ஜரியாக இருக்கட்டும், கீமோதெரப்பியாக இருக்கட்டும், அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்ம முன்னாடிலாம் 6 மாதம் 1 வருஷம் வாழ்ந்த பேஷண்ட்ஸ்லாம் இப்போலாம் 5-7 வருஷம் வாழறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையன் படிச்சுட்டு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஒருத்தருக்கு நிச்சயமாக அவங்களுக்கு அந்த உதவி நம்ம செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போது. ஸோ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு வசதிகள் நிறைய ஆயிடுச்சு. எஸ்பெஷலி ஏர்லி ஸ்டேஜ் முதல் நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகப்படுத்திடுச்சு. தொடர்ந்து மரகதவல்லி நாகையிலேருந்து நினைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு வந்து 37 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க. இருந்துட்டு இங்கே வரும்போது நாங்கள் 2 பேரும் உறவாக இருந்தாக்க அப்புறம் எனக்கு அடிக்கடி யூரின் போகுது, எரிச்சல் இருக்கு சார். அது மாதிரி அம்மா, உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. இது வந்து ரொம்ப கிளாசிக்கலாக போஸ்ட் காய்டல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இதுக்குன்னு ஒரு சில சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது.
நீங்கள் வந்து உங்கள் ஒரு கைனகாலஜி டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கம்மா. இது ரொம்ப சாதாரண பிரச்சனை, பயப்பட வேண்டாம். தொடர்ந்து சையத் என்ற நேயர் நெல்லையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சையத், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நான் சார் சார் எனக்கு வந்து உங்களுக்கு இப்போ யூரின்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் லாஸ் டாக்டர். ப்ரோட்டீன் லாஸ் வந்து நெஃப்ராலஜி, அதாவது கிட்னி சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு சரியாக தெரியலைங்க நீங்கள் சொல்கிறது. ஒரு நெஃப்ராலஜி டாக்டரை பார்க்கணும். நான் முன்னாடி ஒரு நேருக்கு இதே பதில் சொன்னேன். அதாவது நெஃப்ராலஜி டாக்டரை பார்த்து சில பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் செஞ்சுக்கிட்டு தேவைப்பட்ட ரீனல் பயாப்சின்னு ஒன்று செய்வாங்க. அதையும் செஞ்சுட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. டாக்டர், நம்ம முன்னாடி பேசியிருந்த மாதிரி எல்லா புற்றுநோய்களுக்குமே பொதுவாகவே இந்த 4 ஸ்டேஜஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ சிறுநீரகத்தில் வந்து நம்மளுடைய உடம்புல 2 சிறுநீரகங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ஒரு சிறுநீரகம் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னொரு சிறுநீரகமும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது வந்து இந்த சிறுநீரக பை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜஸில் கேட்க? சிறுநீரகத்தில் வர புற்றுநோய் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். சிறுநீரகத்தோட சதையிலேருந்து வருது, சிறுநீரக வர ரூட்டில் வருது, அதாவது அந்த டியூப்ல வருது. சிறுநீரக சதையில் வர புற்றுநோய் வந்து அதாவது அங்கேருந்து யூரினரி பிளாடர்லாம் வந்துடாது, அங்கே தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் குணப்படுத்த முடியும். மற்ற ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பிலாம் அவ்வளோவா உபயோகம் கிடையாது. அடுத்தது வந்து சிறுநீரக டியூப்பில் வர புற்றுநோய். அந்த டியூப்பில் வர புற்றுநோயும் சிறுநீரக பையில் வர புற்றுநோயும் ஒரே தன்மை ஆனது, டிசிசின்னு பேர். அதனால் சிறுநீரக டியூப்பில் வந்ததுன்னா அந்த சிறுநீரகம் மற்றும் டியூப்பை ஃபுல்லாக எடுக்கணும், அதுக்குரிய ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற புற்றுநோய் வந்து சிறுநீரகத்தில் பையிலையும் வரதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த கன்சிடரேஷன் பண்ணி தான் ட்ரீட் பண்ணணும். அங்கே மட்டும் இருக்குதா இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குதான்னு பார்த்து தான் ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அங்கேயும் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு சிறுநீரகத்தில் புற்றுநோய் வந்துருச்சுன்னா இந்த புரோஸ்டேட் சுரப்பியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது அவசியமா, இல்லை மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜில் அங்கேயும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கனெக்ஷன் தேங்க்ஃபுல்லி ஆண்களுக்கு கிடையாது. சிறுநீரக புற்றுநோய் வரவங்களுக்கு ப்ராஸ்டேட் வரணும்னா, இல்லை ப்ராஸ்டேட் வரவங்களுக்கு சிறுநீரகம் வரணும்னு அவசியம் கிடையாது. இது 2 இண்டிபெண்ட் ஆர்கன்ஸ். அதனால் இங்கே வர்றது வந்து அதாவது அந்த உறுப்புலேயே இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தனி, ஆனால் உறுப்பை விட்டு வெளியில் போய் பரவிடுச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வேறு. பட் இது 2ம் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ இது 2ம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம. டாக்டர், இப்போ நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கேட்டது மாதிரியே இந்த நீரிழிவு நோயாளிகள் ஒருவேளை இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் அதிக அளவு இருக்குமா, இல்லை அவங்களுக்கு க்யூர் பண்ணுற பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும்? நல்ல கேள்வி இது. ஏன்னா நீரிழிவு நோய்ங்கிறது இந்தியாவில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நான் என்னோட பேஷண்ட் சொல்லுவேன், எவ்ரிபடி இஸ் அ டயபெட்டிக் அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜில் நீரிழிவு நோய்க்கு வந்துடுறாங்க. ஆனால் இது வந்து முன்ன மாதிரி இல்லை. ஒன்ஸ் அகெயின் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அந்த நோயை கண்டுபிடிக்கணும், ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஒழுங்காக உங்களோட டயட் மற்றும் எக்ஸசைஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட நார்மல் லைஃப், அதாவது நீங்கள் எவ்வளோ வருஷம் நார்மலாக வாழணுமோ அந்த வருஷம் வாழறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு. நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு ஆப்ரேஷனை தடை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் தடை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேபி ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுவோம், அதாவது அந்த கண்ட்ரோல் வர வரைக்கும். பட் கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னா சேஃபாக பண்ணிடலாம். நீரிழிவு நோயினால் இந்த சுரபிகளில் புற்றுநோய்கள்லாம் வருமா, இப்போ சிறுநீரகத்துலையோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் ரிலேட்டட் கேன்சர்ஸ் ஒன்றும் டைரெக்டாக கிடையாது. ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கேன்சருக்கான வாய்ப்புகள் வந்து, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் புற்றுநோய் வந்துருச்சுன்னா நாங்கள் பெரும்பாலும் என்ன முயற்சி பண்ணுவோம்னா அந்த புற்றுநோய் மட்டும் எடுத்துட்டு மற்ற சிறுநீரகத்தை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுவோம். இதுக்கு பேர் பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்கிறது. ஏன் இதை பண்ணுறோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் உண்டு. அதனால் இப்போவே ஒரு கிட்னியை ஃபுல்லாக எடுக்காமல் பாதி கிட்னியை எடுத்துகிட்டு மிச்ச கிட்னியை வச்சு வைக்கிறது இந்த பேஷண்ட்ஸுக்கு உபயோகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். அதனால் இப்போது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரக புற்றுநோய் வந்தால் கூட அந்த சிறுநீரக புற்றுநோயை மட்டும் விலக்கிட்டு மற்ற சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது தான் இப்போது இருக்கிற ட்ரெண்ட். தொடர்ந்து நம்மளுடைய அந்த ட்ரெண்ட் எல்லாம் பற்றி தொடர்ந்து பேசலாம். சென்னையிலிருந்து காதர் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் காதர், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ஆக்சுவலி என்னோட கிராண்ட்பாக்காக நான் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ அவங்களுக்கு ஹைட்ரோசில் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் மதுரையில்.
ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி பிளட் டெஸ்ட் லெவல் பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு கேன்சர் இருந்ததுனால தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி பிளட் டெஸ்ட் லெவல் வந்துட்டு 100ல் இருந்தது. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது 0க்கு வந்துருச்சு. அகைன் ஒரு 2-3 months ரெகுலராக ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் ரெகுலராக போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 10க்கு வந்துருச்சு பாயிண்ட் அவருக்கு பிஎஸ்சி பிளட் டெஸ்ட். ஸோ இப்போ இதனால கேன்சர் ஃபார்ம் ஆகுது, இன்னும் அகைன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதுக்காக ரெகுலராக இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் இந்த பிஎஸ்சி லெவல் இன்னும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்ம ஹீமோதெரப்பி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க ஏஜ் வந்து அரௌண்ட் 80. ஸோ இப்போ அவங்களுக்கு ப்ரெஷர் வேறு இருக்குது. ஸோ ரெகுலராக ப்ரெஷர் டேப்லெட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்து அதை வந்து ஒரு அளவு வரைக்கும் நீங்கள் ஹார்மோனில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஹார்மோன் விட்டு ரிலாப்ஸ் ஆகுது. இப்போ அதுதான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கிற போது 80 வயசு ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்கன்னா கீமோதெரப்பி ஒரு சாய்ஸ். அப்படி ரொம்ப ஃபிட்டாக இல்லைன்னா ஒரு ஓரல் டேப்லெட்டே ஒன்று வந்திருக்கு, அபராட்டிரோன்னு, அதுவும் ஒரு சாய்ஸ் தான். அது ஆக்சுவலாக அந்த பேஷண்ட்டை கண்ணால் பார்த்து அந்த டிஸ்கிரிமினேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்கிட்டையோ இல்லை யார் உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பிஎஸ்சி அதிகமாகிறதுனால உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். டாக்டர், இப்போ நம்ம ஒரு நேயர் பேசுகிற மாதிரி அவங்களுடைய தாத்தாக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொதுவாகவே இந்த புற்றுநோய்கள் பார்த்தோம்னா ஜெனட்டிக்கலி வந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி நம்மளுடைய சந்ததிகளில் வீட்டில் யாருக்காவது இருந்தாலோ அல்லது உறவுக்காரங்கள் யாருக்காவது இருந்தாலோ அது நமக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளும் அதுக்கு விதிவிலக்காக இருக்கா? விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா இப்போது உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ இருந்தால் உங்களுக்கு வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனால் நார்மல் பாப்புலேஷனோட கொஞ்சம் அதிகம். அதனால அவேர்னஸ் தான் முக்கியம். எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு நிச்சயமாக வந்துடும். ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தியாக ஒழிய நிச்சயமாக டிரான்ஸ்மிஷன் இஸ் நாட் கேரண்டீட். ஓகே, இது வந்து 2 கேன்சருக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று கிட்னி, அதாவது சிறுநீரகம், மற்றும் ப்ராஸ்டேட் சுரப்பி. சிறுநீரக பை கேன்சர், அதாவது யூரினரி பிளாடர் கேன்சர் வந்து ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் அ காமன் என்விரான்மெண்ட். ஸ்மோக்கிங், இப்போ வீட்டுக்காரர் ஸ்மோக் பண்ணுறாரு, அம்மா இருக்காங்க, பசங்க இருக்கிறாங்க, அந்த ஸ்மோக்கிங் என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்களும் அம்மாவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாசிவ் ஸ்மோக்கிங்னால வர அந்த கேன்சருக்கான சான்சஸ் அதிகமாகுது. ஸோ ஸ்மோக்கர் தன்னை மட்டும் கொலை பண்ணிக்கல, மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒன்ஸ் அகெயின் இன்னொரு தடவை சொல்கிறது என்னென்னா, புகைப்பிடித்தல் தவறு, நிறுத்திடுங்க. நீங்கள் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த இருக்கிற எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுறீங்க. ஆண்குறி மற்றும் டெஸ்டிகுலர் கேன்சர் வந்து ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரேட்ஸ் ரொம்ப கிடையாது, ரொம்ப மினிமல் தான். ஓகே, அதாவது இந்த புகைப்பிடித்தல்னால வழக்கமாகவே ஏதாவது இந்த தொண்டை புற்றுநோயோ அல்லது நுரையீரலில் பிரச்சனைகள் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது மட்டும் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு இந்த புகைப்பழக்கம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாராவது புகைப்பிடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்னிலேருந்து அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியினுடைய சார்பை நம்ம கேட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த புற்றுநோய் சிறுநீரகவை புரோஸ்டேட் சுரப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு இப்போதைய நவீன ட்ரெண்டில் என்னென்ன நியூ டெக்னிக்ஸாக சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது டாக்டர்? சிகிச்சை முறைன்னு பார்த்தோம்னா பன்மடங்கு அட்வான்ஸ் ஆகிடுது. அதாவது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம சிகிச்சை பண்ணிட்டு இருந்தோமோ அது வந்து பன்மடங்கு பெட்டராக்கிட்டோம். முக்கியமான அறுவை சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி பெரிய கட் பண்ணி ஓப்பன் பண்ணிலாம் பண்ணிட்டு இருந்து இப்போ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்துடுச்சு. ஒரு 4-5 தொலை போட்டு அதுலேயே அந்த ஆப்ரேஷனை முடிச்சுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னாடி வந்து சிறுநீரகத்தோட பகுதி எடுக்கணும், பார்ஷியல் நெஃப்ரெக்டமி பண்ணோம்னா ஒரு 25 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து 4 ஓட்டை 5 ஓட்டையில் முடிச்சிடலாம் அதை. அதே மாதிரி ஆர்கன் ப்ரிசர்விங் சர்ஜரி, முன்னாடி வந்து சிறுநீரகத்தில் ஒரு கட்டி வந்ததுன்னா முழு சிறுநீரகமும் எடுக்கப்படும். இப்போ அது இல்லாமல் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அழகாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துடுச்சு. இது வந்து ஜஸ்ட் அறுவை சிகிச்சை மெத்தடில் சொல்கிறேன். ரேடியோ தெரப்பி பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து டபுள் பிளாக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரேடியோ தெரப்பி இருந்தது, கோபால்ட் ரேடியோ தெரப்பி. இப்போ அதெல்லாம் மாறி ஆர்கன் ஸ்பெசிஃபிக், அதாவது நுண்கதிர் வீச்சு அந்த இடத்த எங்கே போய் அடிக்கணுமோ அங்கே மட்டும் அடிக்கிற மாதிரி டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸோ ரேடியோ தெரப்பியும் பன்மடங்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீமோதெரப்பி, முன்னாடிலாம் கீமோதெரப்பி கொடுத்தானா தலைமுடி கொட்டி பேஷண்ட் வந்து 100 பேரில் 3-5 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்போ அதை விட அட்வான்ஸ்மெண்ட்டாக ஓரல் டேப்லெட்ஸ், டிகே இனிபிட்டர்ஸ்னு வந்துருச்சு.
அது மாதிரி புது மெடிசன்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாகவும் பட் அதே நேரத்தில் சிகிச்சை கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் நம்ம வந்துட்டு. ஸோ மெடிசனை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரான்ச்சுமே அட்வான்ஸாக இருக்குது. அதனால புற்றுநோய் முன்னாடி இருந்த பேஷண்ட்ஸான குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இப்போ நம்ம பன்மடங்கு அதிகப்படுத்திட்டோம். இப்போ இந்த சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம தொடர்ந்து விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஃபாத்திமா என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். வயிற்றுல கட்டி இருக்கு சொன்னாங்க. அது பெருங்குடல்லேருந்து சிறுகுடல் போகிற வழியில் இருக்குது. ஸோ ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. சரிம்மா. டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அது ரொம்ப ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணும்போது குடல் ரொம்ப பெருசாக கட்டி, ஸோ ஆப்ரேட் பண்ண முடியாது, கீமோதெரப்பி கொடுத்து அது சின்னதான பிறகுதான் வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அந்த சிறுகுடல் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. வெளியே வச்சு பேக் மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுட்டாங்க. அதில் தான் மோஷன் போகிற மாதிரி. இப்போ திரும்ப வந்து கீமோதெரப்பி 12 சைக்கிள் கொடுத்துட்டோம். சாரி 6 சைக்கிள் கொடுத்துட்டோம். இப்போ குறைஞ்சோன்னா இப்போ ஆப்ரேட் பண்ணி அதை வெட்டி எடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த குடல் எடுத்து உள்ளே வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்றதான் தெரியல டாக்டர். அம்மா, இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கேள்வி. ஒரு டிவியில் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் சொன்னதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கீமோதெரப்பி கொடுத்து சுருக்கி அந்த குடல் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நம்ம திருப்பி அதை சேர்ந்தோம்னா அது வந்து குணமாகணும், அதாவது ஹீல் ஆகணும். ஹீலிங் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் நினச்சாங்கன்னா அதை திருப்பி சேர்க்க மாட்டாங்க. அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கிற போது இன்னொரு நாளைக்கு கொண்டு வந்து அதை சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து உங்களை பார்த்துக்கிற டாக்டர் தான் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் திருப்பி சேர்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. டாக்டர், இந்த சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அறுவை சிகிச்சையில் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை இப்போதைக்கு நவீன டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டீங்க. தொடர்ந்து இந்த கீமோ அண்ட் ரேடியேஷன் இதன் மூலமாக கூட குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சில கேன்சர்ஸ் வந்து கீமோதெரப்பி ரொம்ப எஃபெக்டிவ். அதாவது பிளட் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கீமோதெரப்பி தான் ஸ்டாண்டர்ட். அதே சில புற்றுநோய்களுக்கு வந்து கீமோ அண்ட் ரேடியோதெரப்பி வந்து ஆட்ஜுவெண்ட்டாக இருக்கும், அதாவது ஆடட் எஃபெக்டாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். சிறுநீரக பை சம்மந்தப்பட்ட புற்றுநோய், அதாவது யூராலஜிக்கல் கேன்சர்ஸில் வந்து சர்ஜரி தான் பெரும்பாலான ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி வந்து யூஸ்வலி ஆட்ஜுவெண்ட், அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு டாப் அப் மாதிரி கொடுக்கணும். சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அதாவது எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. இதான் ட்ரீட்மெண்ட், எல்லா பேஷண்ட்டுக்கும் இதான் ட்ரீட்மெண்ட்னு கிடையாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணணும். அவங்க ஸ்டேஜ் கிரேட் பொறுத்து, அவங்களோட அந்த நோய் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி யூரலாஜிக்கல் கேன்சர்ஸில் ஒரு ஆடட் ட்ரீட்மெண்ட்டாக வேல்யூபிளாக இருக்குது. ரொம்ப ரேராக கீமோதெரப்பி ரேடியோதெரப்பியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் சர்ஜரிக்கு வருவோம். ஸோ அது மாதிரியும் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் உண்டு. பட் இப்போ இருக்கிற புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் என்னென்னா மல்டி மொடாலிட்டி தெரப்பி. ஓகே. ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம 2-3 ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணணும். இப்போ ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதில் 2-3 ட்ரீட்மெண்ட் கொடுத்து சைடு எஃபெக்டை கம்மி பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும். பேஷண்ட் வாழறனால நல்லா வாழணும், அதே மாதிரி அவங்க ஃபங்க்ஷனல் ரிகவரி நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம எய்ம். கண்டிப்பாக இப்போதைய மாடர்ன் ட்ரெண்டில் என்னதான் சிகிச்சை முறைகள்லாம் வந்துட்டாலும் நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு வந்தால் தான், இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் தான் அந்த சிகிச்சை முறைகள். ஒருவேளை இந்த பிரச்சனையே வரலைன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல், இந்த புற்றுநோய் வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது? ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 40 வயசு ஆகிட்டாலே அது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது வந்து முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியமாகிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடம்புகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். புற்றுநோய் வரதை தடுக்கிறதுக்கான ஒரே ஸ்டெப்பு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் தான். ஸ்மோக்கிங் உங்களோட புற்றுநோயோட ரிஸ்கை தடுக்கிறது. ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுனால புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளை பன்மடங்கு குறைக்கிறீங்க. அது வந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சு. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அது மாதிரி பண்ணுறதுனால, அதாவது ஒரு வயசுக்கு மேலே நான் போய் ஒரு பரிசோதனை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து புற்றுநோய் வரதை தடுக்காது, ஆனால் புற்றுநோயை முதல் நிலைமையில கண்டுபிடிக்கும். ஸோ முதல் நிலைமை கண்டுபிடிச்சா நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி, குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குணம்னா நான் சொல்றது 95-97% குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எங்கே வந்து நிஜமாவே உபயோகப்படுது அப்படின்னா,
நீங்கள் எதுவாக இருக்கட்டும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது இருதய சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், இல்லை நீரிழிவு நோய், டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை புற்றுநோயாக இருக்கட்டும், முதல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்துறதுக்கோ நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும், இதெல்லாம் அதாவது நம்ம லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா 5 வருஷத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு நிலைமை போக, ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சானா அவங்க வாழற வாழ்க்கையை நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு மாத்திரம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா உங்களோட பிரச்சனைகளை முதல் நிலைமையில கண்டுபிடிக்க உபயோகப்படுத்துது. சரி டாக்டர், இப்போ பொதுவாகவே உடலில் ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வருது என்னென்னா பயம். இந்த மாதிரி புற்றுநோய்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகள்னா கண்டிப்பாக அந்த பயத்தினுடைய அளவு மறுபடியும் அதிகரிக்கும். அது தங்களுக்கு வந்தாலும் சரி, தங்களுடைய உறவினர்களுக்கோ குடும்பத்தில் யாராவதுக்கு வந்தாலும் சரி, அந்த பயத்தை எப்படி சைக்கலாஜிக்கலாக எதிர்கொண்டு வெளியில் வந்து பரிசோதனைகள் பண்ணி அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் டாக்டர். ஒரே டிப்ஸ் தான் கொடுக்கணும், பயப்படாதீங்க, தேவையே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இல்லை முழுமையாக குணப்படுத்த முடியலன்னா கூட நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு நாங்களால் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போது சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை, உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனை தயவு செஞ்சு அணுகுங்க. நிச்சயமாக பயப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஒரு சில நேருக்கு நான் முன்னாடியே சொன்னேன், பயப்படாதீங்க, பயப்படுறதுனால உங்கள் சிகிச்சை வந்து போஸ்ட்போன் தான் ஆகுதே ஒழிய குணப்படுத்த முடியறதில்ல. ஸோ தயவு செஞ்சு பயத்தை விட்டுட்டு உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட போய் இதான் பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக ஹெல்ப் இருக்குது. கண்டிப்பாக அந்த நோயை எதிர்கொள்றதுக்கு இருக்கிற தைரியம், அதே அளவு அந்த நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த நோய்களிலிருந்து விடுபடுறதுக்குமான அந்த தைரியம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா எந்த ஒரு நோயுமே உங்களை அண்டாது. அப்படியே ஒரு வேளை ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. எனவே இந்த வாரம் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்து இந்த சிறுநீரகம் தொடர்பான பல சந்தேகங்களுக்கு, வித்தியாசமான சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. இதோடு இந்த வாரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ்.